வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ட்ரை ஃப்ரூட் லட்டு. நட்ஸையும் பேரிச்சம்பழத்தையும் வச்சு ஒரு லட்டு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இனி இதை நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: பாதாம் அரை கப், முந்திரி அரை கப், பிஸ்தா அரை கப், வால்நட் அரை கப், பேரிச்சம்பழம் 25-28, குல்கந்து 2 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன். ஒரு மிக்ஸி ஜாரில் பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட் எல்லாத்தையும் சேர்த்து பல்ஸ் மோட்டில் கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு தட்டில் கொட்டிடலாம். 25 பேரிச்சம்பழத்தை எடுத்து அதை நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேரிச்சம்பழத்தை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த நெய்யோடு சேர்த்து அதை ஒரு 4-5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ இந்த பேரிச்சம்பழம் எல்லாமே நல்ல சாஃப்டாக மாறி வரும். பாருங்கள், நல்ல சாஃப்டாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த நட்ஸை சேர்த்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். முதல்ல பார்க்கறதுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ண எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்துடும். நான் ஃப்ளேவருக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குல்கந்து சேர்த்துருக்கேன். ஆனால் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் அந்த ரோஸ் ஃப்ளேவருக்காக குல்கந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துடும். இதை ஒரு தட்டில் கொட்டிட்டு நல்லா வார்மாக இருக்கும்போது நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போது உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக லட்டுவாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ட்ரை ஃப்ரூட் லட்டு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ட்ரை ஃப்ரூட் லட்டுக்கான சில குறிப்புகள்: விருப்பப்பட்டீங்கன்னா இதில் மற்ற நட்ஸ், விதைகள், உலர்பழங்கள்லாம் சேர்த்துக்கலாம். சூரியகாந்தி விதைகள், பூசணி விதைகள், ஹேசல் நட்ஸ், உலர் திராட்சை போன்றவைகளை நீங்கள் இதில் சேர்த்து செய்யலாம். உங்களுக்கு லட்டு பிடிக்க வரல, ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா கூடுதல் பேரிச்சம்பழத்தை அரைச்சி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா 1-2 டீஸ்பூன் குல்கந்து சேர்த்துக்கலாம். அப்படியும் இல்லைனா 1-2 டீஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா இந்த லட்டு பிடிக்கிறது ஈஸியாக வந்துடும். நட்ஸ் அரைக்கும் போது தொடர்ந்து அரைச்சிடாதீங்க. 5 செகண்ட் பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. மறுபடியும் 10 செகண்டுக்கு ஆற போட்டுருங்க. மறுபடியும் 5 செகண்டுக்கு பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. தொடர்ந்து அரைச்சிங்க அப்படின்னா நல்ல ஃபைன் பவுடராக மாறி அது ஒரு மாதிரி எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும். அதனால் குட்டி குட்டி பீசஸாக நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நட்ஸ் சாப்பர், அப்படி இல்லைனா ஃபுட் ப்ராசஸரில் கூட இந்த நட்ஸை நீங்கள் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். குல்கந்து கட்டாயம் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே அந்த ரோஸ் ஃப்ளேவர் வரத்துக்காக குல்கந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஏலக்காய் தூள், ரோஸ் எசன்ஸ், பாதாம் எசன்ஸ் அந்த மாதிரி என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே சாஃப்டான பேரிச்சம்பழம் தான் பயன்படுத்தியிருக்கேன். உங்கள் பேரிச்சம்பழம் ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்ச நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அரைச்சிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.